சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையை நீ பார்த்து 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 பொறுமையாக நடத்துகிறாய். ஒரு விஷயம் கூட உன்னுடைய வாழ்க்கையில் நீ தவறாக எதையும் செய்வது கிடையாது. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் உன்னுடைய துணையாக இருக்கட்டும், உன்னுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லோரையுமே நீ அப்படித்தான் நினைக்கிறாய். புரிகிறதா? இதுதான் நடக்க வேண்டும், இந்த விஷயம்தான் நடக்க வேண்டும், இப்படித்தான் நீங்கள் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவீர்கள் என்று. ஆனால் எல்லாருமே உன்னுடைய பேச்சை கேட்டுத்தான் எல்லாரும் செய்கிறார்கள். இந்த ஒற்றுமையை பார்த்துதான் சிலருக்கு பொறாமை, சிலருக்கு தேவையில்லாத ஒரு மிகப்பெரிய பொறாமை என்று சொல்லலாம். தீங்கு செய்யும் அளவுக்கு பொறாமை. நீங்கள் குடும்பமாக ஒரு விசேஷத்திற்கு போனாலோ இல்லை எங்காவது சந்தோஷமாக வெளியில் கிளம்பினாலோ கண் முழுவதும் உங்கள் மீது தான் இருக்கிறது. அதுவும் உன்னுடைய வீட்டு பக்கத்தில் உன் தெருவில் இருப்பவர்களுடைய கண்களானது உன்னுடைய வீட்டு மேல்தான் இருக்கிறது. நீ மனதால் எவ்வளவு கஷ்டப்படுகிறாய், மனதால் எவ்வளவு வேதனை அடைகிறாய் என்பதை இங்கு யாருமே புரிந்து கொள்வது கிடையாது. காரணம், நீ எந்த ஒரு சிறிய விஷயத்தை கூட வெளியில் காட்டிக்கொள்வது கிடையாது. பணமோ நகையோ இல்லை குடும்பத்திற்குள் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் சரிதான், நீ என்ன செய்கிறாய்? மறைத்து மறைத்துதான் ஒவ்வொரு விஷயத்தையுமே செய்கிறாய். எந்த ஒரு விஷயத்தையுமே வெளிப்படையாக செய்வது கிடையாது. நானும் அதை உன் பக்கம்தான் சொல்வேன். சரி, இதுதான் சரி. நீ இப்பொழுது செய்து கொண்டு இருக்கிறாய் அல்லவா, இப்பொழுது நீ செய்து கொண்டு இருக்கும் விஷயங்கள் தான் சரியானது. அது எனக்கு பிடித்திருக்கிறது, தெய்வங்களுக்கு பிடித்திருக்கிறது. ஆனால் சுற்றி இருப்பவர்களுக்கு நீ சந்தோஷமாக இருக்கிறாய் என்பதையும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் அமோகமாக இருக்கிறது என்று பொறாமை எண்ணத்தால் தான் செய்கிறார்கள். நீயே சிலருடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறாயா? நான் முன்னேறுகிறேன் என்பதற்காக என்னுடைய உறவுகள் இந்த மாதிரியான விஷயத்தை செய்துவிட்டது, அந்த மாதிரியான விஷயத்தை செய்துவிட்டது என்று உனக்கு காதுபடவே பேசியிருக்கிறார்கள். அப்பொழுது கூட நீ நினைத்திருப்பாய், ஏதாவது ஒரு தீங்கு செய்தார்கள் என்றால் ஏதோ இவர்கள் செய்கிறார்கள் என்று தோணலாம். ஒருவர் நன்றாக இருந்தால் கூடவா தேவையில்லாத விஷயங்களை செய்வார்கள் என்று. அதுவும் உன் தெருவில் இருக்கும் ஒரு பெண் உன்னிடம் எப்பொழுதுமே நீ வாசலுக்கு வந்தாலே போதும் ஏதாவது ஒரு முணுங்கல் சத்தம், உன் குடும்பத்தோடு வெளியே போனாலே ஒரு மாதிரியான பார்வை, இதெல்லாம் அந்த பெண் பார்த்து உன் வீட்டு வாசலில் நிற்கும் அந்த வாகனத்தில் அவள் தீய விஷயத்தை செய்து வந்து அதன் மீது போட்டு விட்டாள். ஒன்றுமே நான் இப்பொழுது சொல்வதை நினைத்து பயப்படாது, ஒன்றுமே பயப்படாது. ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் சொல்வதை மட்டும் கேள். ஏன் நான் இதை சொல்கிறேன், பொழுது ஏன் இதை உன் காதுக்கு கொண்டு வருகிறேன் என்றால், நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டும் என்று. சண்டை தானே போடுகிறார்கள், ஒன்றுமே செய்ய மாட்டார்கள். சண்டை தானே இவர்கள் போடுகிறார்கள், ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்று நினைக்காதே தங்கமே. சிலர் சண்டை போடுவார்கள், ஆனால் பாதியில் அப்படியே விடுவார்கள். ஆனால் சிலர் சண்டை போட்டால் அதையே ஒரு பெரிய விஷயமாக்கி இன்னும் இன்னும் மன உளைச்சல்களை தர ஆரம்பிப்பார்கள். உன்னுடைய தெருவில் இருக்கும் பெண்ணும் அதே எண்ணம் கொண்டவர். தானும் வாழ மாட்டாய், மற்றவர்களையும் வாழவிட மாட்டாய். உன்னை மட்டும் அல்ல, அவளுக்கு தீய விஷயங்கள் செய்வது மட்டுமே தான் மிக மிக வேலையாக இருக்கிறது. உன்னிடமே வந்து பலமுறை சொல்லியிருக்கிறாய், என்னுடைய உறவினர் ஒருவன் என்னிடம் அதிகமாகவே சண்டை போட்டு கொண்டு இருந்தான், அதற்காக நான் இந்த விஷயத்தை எல்லாம் செய்து விட்டேன் என்று. அதே விஷயத்தை தான் பொறாமை எண்ணத்தால் இந்த ஒரு தீய விஷயத்தை செய்துவிட்டு வந்திருக்கிறாய். இதெல்லாம் எந்த அளவுக்கு பாவத்தை சேர்க்கும், எந்த அளவுக்கு தீய விஷயத்தை சேர்க்கும் என்று இவ்வளவு வயதாகியும் அந்த பெண்ணுக்கு புரியவில்லை பார். புரியவில்லையா? இல்லை, அவள் கர்மவினையை அனுபவிக்க தயாராகிவிட்டாளோ என்னமோ. தங்கமே, பயப்படாதே. முதலில் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள். உன்னுடைய வாகனத்தின் மீது சில விஷயத்தை போட்டு விட்டாய். இப்பொழுதுதான் அடிக்கடி உன்னுடைய வாகனங்கள் பழுதாகி கொண்டே இருக்கிறது. எப்பொழுதும் பொறாமையான எண்ணம் தான் ஒருவனை தீய வழியில் கொண்டு செல்லும். அந்த பொறாமையான எண்ணம் தான் அவளையும் அதே மாதிரியாக கொண்டு சென்று இருக்கிறது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை யாருக்கும் தெரியாதல்லவா? எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டாய். அதனால் நீ என்னை தான் வணங்குகிறாய் என்பதையோ சொல்லவில்லை போல். தங்கமே, வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ பட்ட கவலைகளுக்கும் முடிவு வந்துவிட்டது. எப்பொழுதும் பார்த்தாயானால் வாகனத்தை சரி செய்வாய். ஏதோ ஒரு இடத்தில்
அடிபடும். ஏதோ ஒரு இடத்தில் பிரச்சனை உண்டாகும். அதெல்லாம் நீயும் என்னென்னவோ என்று நினைத்தாய். ஆனால் பார், இப்பொழுது நான் சொன்னதுக்கு பிறகுதான் எல்லா விஷயமுமே உனக்கு புரிய வருகிறது. தங்கமே, நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், உன்னுடைய வண்டி இருக்கிறதுல்லவா, வாகனம், அந்த வாகனத்தை எடுத்து போய் துர்க்கை துர்க்கை கோவிலுக்கோ இல்லை காளியின் கோவிலுக்கோ போய் வாசலில் வைத்து எலுமிச்சம்பழம் 2 எடுத்து முன்பக்கம் இருக்கும் சக்கரத்திலும் பின்பக்கம் இருக்கும் சக்கரத்திலும் வைத்துவிடு. அதை எப்படி வைக்க வேண்டும் என்றால், ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து சமமாக அரிந்து அதில் குங்குமத்தை வைத்து 2 பக்கமும், முதல் பக்கமும் அப்படியே 2வது பக்கமும் அப்படியே வைத்து விட வேண்டும். வைத்து நசுக்கி விட வேண்டும். அது என்ன ஆகும், ஒரு தீய விஷயங்கள் அதை சுற்றியே இருக்க ஆரம்பித்துவிடும். அதை மிதித்தவுடன் அது என்ன கலர் ஆகும், அந்த கலரிலேயே அது சுற்ற ஆரம்பித்துவிடும். உன்னுடைய வாகனத்தை விட்டு அது போய்விடும். உன்னுடைய வண்டி, உன்னுடைய வாகனத்தினுடைய சாவியை எடுத்து கோவிலில் கொடுத்து பூஜை செய்து வாங்கி கொள்ள வேண்டும். இதை நீ செய்தால் நிச்சயமாக யாராக இருந்தாலும் சரிதான், உன்னுடைய வாகனத்தில் தவறான எதை தூவினாலும் அது வேலைக்காகாது. எந்த தெய்வத்தினுடைய கோவிலில் இருக்கும் கயிறை வாங்கி உன்னுடைய வாகனத்திற்கு முன்பு கட்டிவிடு. அதை 48 நாளைக்கு ஒரு முறை மாற்று. புரிகிறதா? உனக்கு 3 விதமான வழியை சொல்லியிருக்கிறேன். 3ஐயும் நீ செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நீ, உன் குடும்பம், உன் வாகனம் எல்லாம் பாதுகாப்பாக இருப்பீர்கள். இது கண்டிஷியை எடுக்கும், மற்றவர்கள் செய்த சில விஷயங்களையும் எடுக்கும். அதனால் புரிந்து கொள்ளுங்கள். நான் யாருக்கும் எப்பொழுதும் கூட இருக்கிறேன் என்பதை காட்டிக்கொள்ள மாட்டேன். அப்படியே ஒருவனுக்கு கூட இருக்கிறேன் என்பதை காட்டிக்கொள்கிறேன், ஆனால் அவன் என்னுடைய பிள்ளை என்றுதான் அர்த்தம். என்னுடைய தங்கமான பிள்ளையே, நான் சொன்ன 3 விஷயத்தையும் ஞாபகம் இருக்கிறதா? 1, எலுமிச்சம்பழத்தை குங்குமத்தை வைத்து நசுக்க வேண்டும். கோவிலுக்கு நேராகத்தான் இது செய்ய வேண்டும். அதே நேரம் உன்னுடைய வண்டி சாவியை எடுத்து போய் கோவிலில் வச்சு பூஜை செய்து வாங்க வேண்டும். சன்னதிக்குள் கொடுத்து வாங்குவாய் அல்லவா, அந்த மாதிரியான விஷயத்தை செய்ய வேண்டும். அடுத்தது, எந்த கோவிலோ, என்னுடைய கோவிலோ இல்லை காளியம்மன் கோவிலோ இல்லை எந்த கோவிலோ, ஐயனார் கோவிலோ, யார் ஏதோ ஒரு தெய்வத்தினுடைய கோவிலில் போய் சென்று ஒரு கயிறை வாங்கி, கருப்பு கயிறை வாங்கியோ இல்லை சிகப்பு கயிறை வாங்கியோ உன்னுடைய வண்டிக்கு முன் கட்டிவிடு. கட்டியது மட்டும் பத்தாது, 48 நாள் ஒரு முறை அதை மாற்ற வேண்டும். எந்த ஆபத்தும் வராது. எல்லா இடத்திலும் உன் வாகனம் பத்திரமாகவும், எப்பொழுதும் யார் என்னத்தான் செய்தாலும் உன்னிடம் அது செல்லுபடி ஆகாது. நீயும் உன் குடும்பமும் பத்திரமாக இருப்பீர்கள். சில விஷயங்கள் காலத்தின் கிரகத்தால் நடக்கும். அதாவது சொல்லப்போனால் கர்மவின் வினையால் ஒருவன் உனக்கு எதிரியாக மாறலாம், ஒருவன் உனக்கு தீய விஷயங்களை செய்யலாம், எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்றுதான், என்ன, வாழ்க்கையில் நம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். மற்றவன் செய்வதை செய்கிறான் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோமோ அதையும் செய்ய வேண்டும். மனம் உடைந்து போய் உட்கார்ந்து விடக்கூடாது. காலம் முழுவதும் உனக்கு என்னென்ன தேவையோ அது அனைத்தையும் நான் உனக்காக செய்வேன். கோடான கோடி நன்றிகளை சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை ஒவ்வொரு கணமும் முன்னேற்ற பாதையிலேயே கொண்டு செல்வேன். எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கவில்லை என்பதற்காக உடைந்து விடாதே. சில சூட்சமமான வழிகள் தெரியும் பொழுது நீயே உன் வாழ்க்கையை பார்த்து வியப்பாய். நம்மோடு தெய்வம் இருக்கிறது என்று நீயே உடல் சிலுக்க வைப்பாய். கண்டிப்பாக நல்லது நடக்கும். எல்லா விதத்திலும் அற்புதம் நடக்கும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.